இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மாடுகளை பிஞ்சென்றும் பார்க்காமல் பெரியவர் என்றும் பார்க்காமல் அவர்களை உயிர்களை எல்லாம் பிடித்து வந்து விடுகின்றாய். நீதி நியாயம் தர்மம் எல்லாம் உன்னிடம் எங்கடா இருக்கிறது? உன்னை என்னுடைய அண்ணாவாகிய கனகாபிசூரன் உன்னை சிறைபிடித்து வர சொல்லி இருக்கின்றார். சீக்கிரம் வந்துவிடு. அரக்கனே என்ன பேசுகிறாய்? அரக்கனே நீயும் எங்கு வந்து நீ யார்? எங்கிருந்து வந்தாய்? எதற்கு வந்தாய்? என்னிடமே வந்து எதிர்த்து பேசுகிறாய். நான் யார் தெரியுமா? ஊருக்கு எமனாக இருக்கலாம். உனக்கு எவன் நான் தான் என்று உன்னை வெட்டி ஊருக்கு விடுகிறேன். அரக்கனே என்னடா தெரிவிக்கின்றேன் இருந்தாலும் என்னுடைய பாசக்கழுத்துக்கு தான் நீ இறையாக போகிறாய். அது தெரியாதா? அட அச்சமே அட அச்சமில்லாம பாசகத்தால் பிடித்து திருசூலத்தால் குத்தி உன்னை சித்திரவதை செய்கிறேன். உன்னுடைய மண்டையெல்லாம் உடைத்து பிறந்து விடுகிறேன் பாருடா. அடே அரக்கனே, சிங்கம்
என்று என்றைக்கு இருந்தாலும் இன்று யமனுக்கு இரையாக போகிறார். வாடா பார்த்து விடும். எப்படி உன்னை இந்த ஒரு நொடியில் கொல்லாவிட்டால் என் பேர் எனதாவி இல்லடா. உன்னிடம் இருக்கிற அந்த ஆயுதங்களை எல்லாம் என்னிடம் கொடுத்து விட்டு சரணாகதி அடைந்து விடு. இல்லை ஒழித்து விட ஒழித்து மகனே. நான் ஒரு தென் திசைக்கு நீதி நேர்மை தவறாமல் படிக்கு ஆட்சிக்கு வரும் கர்ம வினாவுகள் அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு தண்டனை கொடுத்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்து 2 வயசு கொண்ட கற்பைகிறானா அதுக்கு குழந்தை சாவட்டி அவன் செய்த கோபங்கள் யாரு 2 வயசு குழந்தை அவன் என்னிடத்தில் வந்தால் அவனுக்கு தக்க தண்டனை நான் தருவேன். கேளுங்க அப்படி கற்பழித்தது என்ன தண்டனை கொடுத்தான்னு அண்ணவன் என்னிடத்தில் வந்தால் அவனுக்கு உயிர் சேதம் கிடையாது. அவனை பார்த்து பார்த்து இயங்கும்படி 9 ஆகிடுவேன். கவலர்களே கூட்டங்களே இதுமேல் நாம் சமுதாய யுத்தம் செய்தால் சரி வராது. அவனை உரியாடியாகத்தான் அடித்து அவனை முடித்து விட வேண்டும். அடே காலவாசி அந்த கொண்டாடா இல்லாவிட்டால் கணத்தை எல்லாத்தையும் இருக்கத்தெல்லாம் புடுங்க ஐயா. உன்னிடையே இருக்கக்கூடிய காலவாத்தியம் பாச கயிறு இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அத்தனை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். இனிமேல் உனக்கு எந்த வேலையும் கிடையாது. என்னுடைய ரத்தாகிரி பட்டணத்தில் தான் உனக்கு வேலை. அவர் சொல்ற வேலையை மட்டும்தான் செய்யணும். இனிமேல்
தருகிறேன். அடே எடுத்து செல்லுங்கள். ஆ, என்னுடைய ஆ, என்னையோ ஆ, இதாவாதியம் கூட பாசக்கயிறு ஆ, காலவாதியம் ஆ. நான் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் ஆ. நீயே பார்த்துக்கொள். ஆ. அடே காவலர்களே, ஒரு சூளத்தை கொடுறா. காவலர்களே, அடே காவலர்களே, இந்த அற்ப பயலை இழுத்து சென்று இவனை நம்முடைய நகரத்திலே கட்டுகிறா. அப்படியே நம்முடைய நகரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அண்ணனாவர் மகிழ்வார், அண்ணியாவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமா, வாங்க. என்னடா, டேய், இவனெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க அந்த எந்த கேவடியாலும் ஒரு மணி நேரம் நீ வந்து இருக்கட்டும். அடி தேவ கண்ணி மாறி கொஞ்ச நேரம் அனுபவிக்கலாம் போல் தோணுகிறது. ஆமா, அதுல அவசரப்பட்டேன். ஓடி வந்து ஓடி வந்து ஒவ்வொருத்தா என்ன கட்டி பிடிச்சி குத்து கொடுங்க. உங்களை விட்டுறேன். ஐயோ இது என்ன கோலம் இந்த ஓடி வந்து ஒவ்வொருத்தர கட்டி பிடிச்சிருக்கேன். இல்ல கும்பலா கூட வந்து கட்டி பிடிங்க. எல்லாம் உங்களை விட்டவளை வெட்டி எடுத்து விடுவேன்.
அடைந்தாலும் அடியே அடி சாகாமலாம் என்று அடிதேவ கன்னிமார்களே, நானோ ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்து சாகாத வரவாக்கி இருக்கின்றேன். நீங்கள் என்ன சாபம் எடுக்கின்றீர்களா? உங்களால் ஒரு சாபமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நெய்வேலி கம்பத்தான் பார்த்துட்டு வந்துட்டேன். அடி உங்களை விட்டு விட வேணும். சேனைகளே, நாம் வந்து அண்ணன் சொல் பிரகாரம் நாம இன்று திக்விஜயம் செய்து தேவேந்திரனையும் பிரம்ம தேவரையும் பாலகர்களையும் அஷ்ட வசுக்களையும் சிறைபிடித்தாகிவிட்டது. அவர்களும் இருக்க
இருக்கக்கூடிய அத்தனை நவரத்தினங்களையும் அத்தனை பொருள்களையும் கைப்பற்றி ஆகிவிட்டது. ஆமோ நம்முடைய நாட்டிற்கு சென்று இந்த செய்தியை கொட்டி மிகவும் சந்தோஷமாகத்தான் சொல்ல வேண்டும்.